வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒன்றான அருணாச்சல பிரதேசம் இங்க தற்பொழுது பாஜகவினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. 2024 ஏப்ரல்ல சட்டமன்ற தேர்தல் நடந்திருந்தது. அடுத்த தேர்தல் 2029 ஏப்ரல்ல நடைபெறவிருக்கிறது. இன்னும் ஒரு 2.25 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. இன்றைய தேதியில அங்க தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது? மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். அருணாச்சல பிரதேசம் மொத்தமா 60 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. பெமா கந்து தற்பொழுது மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அருணாச்சல பிரதேசத்துல இன்றைய தேதியில அப்படின்றத இன்சைட் ரேடார் கருத்து கணிப்பா வெளியிட்டு இருக்காங்க. அந்த முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தேதியில தேர்தல் நடந்ததுன்னா பிஜேபி 42 இடங்களையும், காங்கிரஸ் 8 இடங்களையும், என்பிபி மற்றும் மற்றவர்கள் 6 இடங்களையும், சுயேட்சை 4 இடங்களையும் வெற்றி பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. 31 இடங்களுக்கு மேல பிடித்தால் மெஜாரிட்டி பிடிப்பார்கள். பிஜேபி 42, மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி போறாங்க. இன்றைய தேதியில அருணாச்சல பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா பிஜேபியினுடைய ஆட்சியே தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் இந்த நம்பர்ஸ் எந்த பக்கம் போகுது, எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.